வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க ஆரம்பிக்கலாம். நன்றி வளமுடன். அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. என்று நமக்கு சிறப்பானதொரு ஆழமான சாந்தி தவத்தை வழிநடத்தி கொடுத்த அகிலேஷ் ஐயா அவர்களுக்கும், அதை தொடர்ந்து நன்றி உரை கூறவுள்ள போனா அம்மாவிற்கும், உலக நல வாழ்த்து பாட உள்ள சுகந்தி அம்மாவிற்கும், இதையெல்லாம் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பாகியது அம்மாவிற்கும், இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். சொர்க்கம் நரகம் நம் வசமே. சொர்க்கம் நரகம் இந்த ரெண்டு சொற்களையுமே நம்ம சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டது உண்டு. தினமும் கூட சில பேர் கூறுவாங்க, தெரியாம இந்த நரகத்தில் மாட்டிக்கொண்டேனே என்று குடும்பத்தினரை பார்த்து கூட கூறுவர். அதோடு மற்றவர்களை பார்த்து, ஆர் எவ்வளவு பெரிய வீடு, சொர்க்கம் மாதிரி எல்லா வசதியுமே அதுல இருக்கு, கூப்பிட்ட உடனே உதவிக்கு ஆளு, வேலை தவறாம ராஜ உபச்சாரமான சாப்பாடு என்று புலம்புவர்களும் இருப்பார்கள். ஆனா ஒன்றை மறந்து விடுவார்கள். யாருக்குங்க உதவி தேவை? ஆள் உதவி நம்மால உடல் ரீதியாக இயலாத போது, வேலை தவறாம சாப்பாடு, அந்த பிறவி தாண்டி மனிதனாக வந்து விட்டோம். நாம யார்? புலம்பும் போது யோசிக்கலாம் இல்லையா? அதோடு சொர்க்கம் என்பது கற்பனையான ஒன்றை பற்றி சிந்தித்து கொண்டு உருவமற்ற ஒன்றை உருவப்படுத்தி கொண்டு கூறுவது, அந்த வாழ்க்கையை நிதர்சனம் என்று கொண்டு உள்ளோம் வாழ்வதும், அதே சமயம் அதற்கு எதிரான அனைத்தையுமே நரகம் என்று கூறுகிறோம். சொர்க்கம் நரகம் பற்றி கூறக்கூடிய புராண கதையில் வர வார்த்தைய ஒரு பேச்சாளரிடம், அத பக்தி மார்க்கத்துல உள்ள ஒரு பேச்சாளரிடம் நிறைய அன்பர்கள் நரகத்துல கும்பி பாகம் என்று ஒன்று உள்ளது அப்படிங்கிறாங்களே, அது உண்மையா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த புராணம் பற்றி கூறுபவர் சொல்றாரு, அந்த புராணத்துல கூட என்ன வருங்க, பெற்றோர்களுக்கு அவருடைய சந்ததியினர் செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்ய வேண்டும் என்பதற்காகவும், நாம் செய்யும் செயலுக்கான விளைவாக வருவதுதான் அனைத்தும் என்று வரும். அது அப்படியே ரொம்ப சிரிச்சுட்டே அவர் சொல்றார், பேச்சாளர் சொல்றாரு, கும்பி பாகம். கும்பி என்றால் நெருப்பு, சாம்பல். பாகம் என்பது உடல் உறுப்பு. நமது தவறுக்கு நமது உடல் உறுப்புகளை துண்டு செய்து நெருப்பில் இடுவார்கள் என்று கூறுவார்கள். திருத்திக் கொன்றே மேலும் சொல்றாரு, நான் சொர்க்க நரகெல்லாம் போய் பார்க்கலைங்க, இருந்தாலும் அங்க செல்ல வேண்டும், போக வேண்டாம். மே மாதத்துல நல்ல கத்திரி வெயில்ல மெரினா பீச் அருகில காருக்குள்ள ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம உள்ள உட்கார்ந்து இருந்தாலே போகும். நம்ம என்னங்க, நமது உடல் கும்பி பாகம் தானே என்றார். யாராவது அப்படி செய்வோமா? அப்ப மக்களுக்கு அவர்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்வதற்கும் வழி காட்டுவதற்கும் அச்சப்படுத்தி தீய செயல்கள் செய்வதிலிருந்து அவர்களை மடைமாற்றி நல்ல செயல்களாக மட்டுமே செய்ய வேண்டும் என்பதற்காக கூறப்பட்டதுதான் இந்த வார்த்தைகள். அதாவது நன்மை செய்து எல்லோரிடமும் அன்பாகவும் கடமை தவறாமல் வாழும்போது சொர்க்கம் செல்வம் என்றும், அதற்கு எதிராக தீய செயல்களை புரிந்து மற்றவர்களுக்கு துன்பம் செய்யும் போது நரகம் செல்வோம் என்பதற்காக கூறப்பட்டவேதான். வள்ளுவர் நன்மையும் தீமையும் நாணுவ தீயார்க்கு இன்னாமை இன்னாத அது அறம் என்கிறார். அறம் வழி வாழும் மனிதன் எங்கிருந்தாலும் சொர்க்கத்தில் தான் இருக்கிறார் என்கிறார். மகான் அறம் என்பது அன்பு, தன்னடக்கம், சாந்தி, இவை மூன்றும் சொர்க்கத்தின் தூண்கள் என்கிறார். கோபம், பொறாமை, பேராசை இவை நரகத்தின் கதவுகள் என்கிறார். நம்மாழ்வார் எங்கு பார்த்தாலும் என் நாராயணன் தான் என்றார். அவர் உலகையே சொர்க்கமாக கண்டார். மற்றொரு குரல்ல வள்ளுவர் சொல்றார், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆழ்வர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்கிறார். அன்பு என்பது உள்ளுக்குள் அடக்கி வைக்கக்கூடிய ஒன்றல்ல, அது பிறருக்கு உதவுவதிலும் அவர்கள் துன்பப்படும் போது வருந்துவதிலும் வெளிப்படும் என்கிறார். நமது மகான் மனிதனை 3 நிலைகளாக கூறுகிறார். உணர்ச்சி, சிந்தனை, செயல். இந்த மூன்றும் ஒழுங்குமுறையாக இருந்தால் அவனுக்குள் சொர்க்கம் என்கிறார். ஒரு புன்னகை கூட மனதை வெளிச்சமாக்கும். ஒரு கடுங்குரல் கூட மற்றவருடைய இதயத்தை இருளாக்கும் என்கிறார். அவரவர் வாழ்க்கையின் முறையே அவரவர்களுக்கு சொர்க்கம் நரகம் அடங்கியுள்ளது என்கிறார்.
இப்ப பழக்கத்திற்கே மனிதன் அடிமை. விலங்கினத்தின் வழியே வந்த மனிதனிடம் பழக்கத்தின் வழியே பிறர் பொருளை பறித்து உண்ணும் பண்பாடு தொடர்ந்து வந்து கொண்டே உள்ளது. உழைத்து பொருள் ஈட்டும் மக்களிடம் உழைப்பற்ற சிலர் பொருள்களை பற்றிக்கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். பொருள்களை பறிகொடுத்தவர்கள் படும் இன்னலைக் கண்ட அறிஞர்கள், கடவுள் என்ற கண்ணுக்கு எட்டாத ஒரு பெரும் ஆற்றல் இருக்கின்றது. மனிதன் செய்யும் குற்றங்களுக்கு தக்க தண்டனை அளிக்கும். குற்றங்கள் செய்வது பாவம், பிறருக்கு உதவி செய்வது புண்ணியம் என்றும் இயற்கையின் ஒழுங்கமைப்பு வாழும் சூழ்நிலை அவரவர் அறிவு, ஆற்றல், செயல் இவற்றுக்கு ஒத்தபடி செயல் புரிந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றனர். தற்காலத்துக்காக தற்காலத்துல இன்புறுவதற்காக பிறருக்கும் பிற்காலத்திற்கும் துன்பம் அளிக்கும் பழிச்செயல்கள் எவரும் செய்யக்கூடாது என பெரியோர்களால் உருவாக்கப்பட்ட வாழ்க்கை நெறியை வகுத்தனர். விலங்கின நிலையிலிருந்து உயர்ந்த மனிதன் மனித நிலையிலிருந்து உயர்ந்தவனாக மாமனிதனாக தேவனாக வேண்டும். அவ்வாறு மாமனிதனும் வருவான் என்கிறார் அரவிந்தர். பகவத்கீதையில கூட மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோட்சியே என்கிறது. மனிதனுக்கு மனமே பந்தத்திற்கும் விடுதலைக்கும் காரணமாகின்றது என்கிறது. அப்ப மனம் அமைதியாக இருந்தால் சொர்க்கம், கலங்கினால் நரகம். தனி மனிதன் தனது எண்ணம், சொல், செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டால் 6 தீய குணங்களும் விழா. ஆனால் 5 பழிச்செயல்களும் விளையாது. அதோடு அதோடு பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறர் பொருள் பறித்தல், பெண்களை வருத்த விடல் என்பவை இன்றி மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ இயலும். காந்த ஆற்றலே மனிதனையும் இறைவனாகவும் வேதம் என்ற நிலையில் எத்தகைய உயிர்களுக்கும் துன்பம் அளிக்காமல் இன்பத்தையே அளித்து இறை உணர்வில் அறமாற்றி வாழ்வதே வாழ்க்கை நெறி. அதற்கு கொடுக்கப்பட்டவைகள் தான் விழாக்கள். பண்டிகைகளின் நோக்கம் என்ன? 10 நாளைக்கு முன்னாடி வந்தது இல்லையா தீபாவளி. யாரை வதம் செய்தோம்? நரகன். நரன் நான் மனிதன் என்ற ஆணவம் கொண்டவரை வதம் செய்தோம். அதனைத் தொடர்ந்து 6 நாட்கள் அந்த காந்த தத்துவத்தை உணர நம்மிடம் உள்ள 3 கலங்கங்களை நீக்கவே சூரசம்ஹாரம். அதன் தத்துவம் என்னங்க? சூரபத்மன் என்னும் ஆணவம், சிங்கமுகன் என்னும் கண்மம், தாரகாசுரன் என்னும் மாயை இவற்றால் ஏற்படக்கூடிய தீமைகளை அழித்து ஞானம் என்னும் காந்த கடவுள் விழாதான் சூரசம்ஹாரம். அதோடு தாரகன், அக்னிமுகன், அக்னிமுகாசுரன், பானுகோபன், சிங்கமுகன், தர்மகோபன் என்னும் 5 பேரை சூரபத்மனின் உருவகளையும் அந்த இறைநிலை அன்று வதம் செய்தார். மரமாக வந்த சூரபத்மன் 2ஆக பிளக்கப்பட்ட போது உடல் பாகம் தான் மயிலாகவும் ஒரு புறம் சேவலாகவும் உருமாறி தன்னுடன் வைத்துக் கொண்டார். தனது என்ற ஆன்ம கலங்கங்களை நீக்கப்பட்டால் அந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஒன்றுபடலாம் என்பதுதானே இந்த விழாவின் கருத்து. 10 நாட்கள் கொண்டாடிய தசாவதாரம் கூட முதலில் தண்ணீரில் தோன்றியது. அதில் வரும் உயிர்களாக மீன்தான் தோன்றி இருக்க வேண்டும். அடுத்து மண், தண்ணீர் இந்த இடையே வாழக்கூடிய ஒரு உயிரினம் என வரிசையாகவும் எந்த உயிரினம் மனித உயிரினத்துக்கு ஒத்ததாக இருக்கும் என ஆராய்ந்து அறிவுக்கு சிம்மத்தினுடைய முகத்தை வைத்தார்கள். தொடர்ந்து எல்லாம் உணர்ந்த செழிப்பான அறிவு நிலையை காட்டுவதற்கு கிருஷ்ணத்தை பரமாத்மாவை உருவகப்படுத்தினர். அதோடு வரப்போவதையும் அவதாரமாக சொல்லவும் காண்பித்தும் வைத்தார்கள். அறநெறி புகட்ட வேண்டும் என்பதற்காக முதல் 5ஐயும் உருவ பரிமாணமாகவும் இயல்பூக்க விளைவாகவும் பின்பு 5ஐயும் கலாச்சார மேம்பாடுகளை உணர்த்தவும் வைத்தார்கள். இதை உணர்ந்தவர்கள் ரகசியார்த்தமாக வைத்துக்கொண்டு மற்றவருக்கு வழிபாட்டு முறையாக வகுத்து கொடுத்தனர். இதை மகான் ஒரு கவியில சொல்லார். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர் என்கிறார். பெரியோர்கள் உருவாக்கப்பட்ட இந்த பண்பாடு விழாக்கள் தற்காலத்தில் அசுரனுடைய வளர்ச்சி அசுர வேகத்தில் அல்லவா வளர்கின்றது. காரணம், காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கர்மையம் அறியாமல் அறிவதனை அறிவதோ, மாந்தராகி வாழுகின்ற மாண்புடைய யாவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே என்கிறார் நமது மகான்.
பூரணம் எனும் மெய்ப்பொருளாக விளங்கும் தெய்வத்தின் பகுதி இயக்க நிலையே ஆன்மாவாகும். கடலும் அலையும் போல தெய்வமும் உயிர்களும் ஆகும். கடலின் இயக்க ஆற்றலே அசைவே அலைகளாக இருப்பது போன்று தெய்வத்தின் திருவிளையாடலே உயிர்களாக இயங்குகின்றன. எனவே ஆன்மா எண்ணுவது எல்லாம் அந்த இறைநிலை என்கின்ற பெரும் பெரும் பொருள்தான் என்று பெருந்தால் எண்ணுகின்றது. சிறிய அணு அளவில் குறுகி நிற்கவும் முடியும். எல்லையற்றதாக இருக்கின்ற பரவெளியாகவும் இருக்க முடியும். எது அணு முதல் எல்லாமாக இருக்கின்றதோ அதுவே ஆன்மாவின் அறிவாகவும் இருப்பதால் அது எந்த அளவிலும் வடிவம் பெற முடியும். ஆனால் புலன்களால் கட்டுப்பட்ட நிலையில் அதன் ஆற்றல் எல்லை கட்டி குறுகிவிட்டது. அந்த எல்லையை விரித்து விரித்து கடைசியில் தன் நிலை வரை செல்லும் போது எல்லையற்றதாக தன்னை உணர்ந்து கொள்கிறது ஆன்மா. இதற்கு ஒரு சின்ன கதை பார்ப்போங்க. ஒரு ஜென் துறவி, பேரரசர் ஒருத்தர் அந்த துறவி கிட்ட வராரு. சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறார். அந்த துறவியோ அரசரை பார்த்து, நீங்கள் முகத்தை கண்ணாடியில பார்த்திருக்கீங்களா? இவ்வளவு அழுக்கா இருக்கக்கூடிய ஒருவரையுமே நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாரு. இந்த துறவி கிட்ட வந்தோமே அப்படின்ட்டு இந்த துறவியுடைய பதில எதிர்பார்க்காத அரசனுக்கு ரொம்ப கோபம். உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய உரையிலிருந்து வாளை எடுக்கிறார் துறவியை வெட்டுறதுக்கு. அப்ப துறவி சிரித்துக்கண்டே, இந்த வாளின் நுனியில்தான் உங்களின் நரகத்தின் வாயில் உள்ளது என்றார். உடனே அரசர் என்ன பண்ணாரு, வாளை கீழே போட்டார். உடனே இதுதான் சொர்க்கம் என்றார் துறவி. அப்ப மனித மனம் எதை எதை பார்க்கிறது, அந்த உருவம் எடுக்கிறது இல்லையா? அறிவு அதனை பதிவு செய்கிறது. கலங்கங்களை போக்கிக் கொள்வதற்கும் இறை உணர்வை பெறுவதற்கும் மனிதனுக்கு 7 சம்பத்துக்களுமே அவசியமாகின்றது. புலன்களிலேயே இயங்கிய மனத்தை புலன்கள் மூலமாக தானே முதலில் நிலை பெற செய்ய முடியும். அதற்காக தான் உருவம் ஒளி இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொடுத்து அதிலே மனம் நிலைப்பதற்காக ஒரு சிலையை உருவாக்கினர். மனம் ஒடுங்கி நிற்கும் ஆற்றல் பெறாதவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மனம் ஒன்றுவதற்கு கடவுள் உருவங்கள் தேவையாக உள்ளன. அவை அவர்களுக்கு மனத்தை ஒருமை நிலைக்கு கொண்டு வர உதவுகின்றது. இயற்கையிலிருந்து துண்டுபட்டவன் தான் மனிதன். முழு முதற் பொருளாகவும் உள்ளது. சுத்தவெளி அறிவு என்ற நிலையில் பிரபஞ்சம் முழுவதும் கலந்து பரிணாமமாக அனைத்திலையும் நிரம்பி இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த சுத்தவெளி. அதுதான் பிராக்ஷன், டிமாண்ட், டோட்டாலிட்டி, சப்ளை. இதுவே இயற்கை சட்டம் அல்லவா? இதன் காரணமாக யாருக்கு என்ன தேவைப்பட்டாலும் விரும்பினாலும் அது கிடைக்கத்தானே வேண்டும். அதற்கு நாம் நம்மை தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லவா? அவ்வாறு மனம் அந்த இறைநிலையோடு ஒன்றி இருந்தாலும் அவ்வப்போது தேவைக்கு ஏற்ப தயார் செய்து கொண்டே வேண்டியது அவசியமாகிறது. மனதை சடங்குகள் மூலமாக ஒன்றுபட செய்வது முறைதான் யாகம். இது வெளிப்படையாக செய்வது படற்கை நிலை. உயிரிலே ஒடுங்கி உண்மையை உணரக்கூடிய முறையே யோகம். இது உட்புறமாக செய்வது ஒடுக்கம். படற்கை நிலையில என்ன ஆகிறது, ஒரு வயதான அம்மையார் நரக குழியில விழுந்துடுறாங்க. அப்ப அந்த பக்கமா போகின்ற கந்தர்வர் ஒருவர் பார்க்கிறார். இந்த அம்மையார் ரொம்ப அலறுகின்றார். என்ன பண்ணுவாங்க, அந்த நரக குழியில என்ன பண்ணுவாங்கலாம் தெரியும் கதையில. அப்ப இவர் அலறும்போது, இந்த பாட்டி அலறும்போது அந்த கந்தர்வர் என்ன சொல்றாரு, அவரை பார்த்துறச்சோ அந்த பாட்டி அலறுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட கேக்குறாங்க. உங்களை நான் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறேன், யாருக்காவது ஏதாவது புண்ணியம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறா. உடனே இந்த பாட்டி சொல்றாங்க, என்கிட்ட இருந்த ஒரு பழத்தை எடுத்து பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அரை பழம் கொடுத்தேன் அப்படிங்கிறார். அப்படியா, அது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார். அப்ப மேல அந்த பாட்டி சொல்றாங்க, இல்ல அந்த அந்த அது கூட அழுகின பழமா தான் குடுத்தேன் நானு அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கந்தர்வர் சிரித்துக் கொண்டே உடனே அடுத்த க்ஷணமே அங்க அந்த பாட்டி குடுத்த அரை பழம் அங்க வருது. உடனே கந்தர்வர் சொல்றாரு, இந்த பழத்த நீங்க ஒரு பக்கம் நீங்க பிடிச்சுக்கங்க. இன்னொரு பக்கம் நான் பிடிச்சுக்கிறேன். நீங்க உங்கள கொண்டு போய் சொர்க்கத்துல விடுறேங்கிறாரு. சரின்னு இந்த பாட்டி பிடிச்சுட்டே ஏறும்போது தான் அவங்களுக்கு தெரியுது, அந்த பாட்டிய கால பிடிச்சுக்கிட்டு ஒரு 5, 6 ஆன்மா மேல வருது. பாட்டிக்கு ரொம்ப கோவம். உடனே என்ன பண்றாங்க, நான் குடுத்த பழத்துல என்னோட பழத்துல இருந்து நான் சொர்க்கத்துக்கு போறேன். நீங்கலாம் என்னோடயே எதுக்கு வரீங்க? அப்படின்னு கத்துறாங்க. இத கேட்ட கந்தர்வர், அப்படியா? இது உங்களுடைய பழமா? அப்படின்ட்டு பாட்டியோடைய அந்த பழத்திலிருந்து கைய எடுத்துக்கிறாங்க.
பாட்டி நரகத்துல விழுந்துடுறாங்க. இப்படிதாங்க மனம் படற்கை நிலையில் இருக்கும்போது செயல்படுகின்றது. கர்மா நியதி யதா கர்மா ததாஸ்திருதி என்கிறது. எப்படி செய்கிறோமோ அப்படித்தானே அனுபவிக்கின்றோம். மனிதன் எந்த செயல் செய்தாலும் ஜீவகாந்தத்தின் மூலம் கருமையத்தில் போய் சேர்க்கின்றன. கருமைய பதிவுகளே எண்ணங்களாகவும், சொற்களாகவும், செயல்களாகவும் மலர்கின்றன. நல்ல எண்ணம் சொர்க்கம், தீயது நரகம். இதுதான் மகரிஷி என்ன சொல்வாரு? வினைப்பதிவாம் என்ற கவியில சொல்வார் இல்லையா? கடைசி வரையில் நினைவாய் உடல் எடுத்தேன், எனை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், உனை மறந்தேன், ஆனால் உள்ளிருந்து என்னை மீட்டேன் என்கிறார். இப்படியே நம்ம தவறு செய்தா கூட பல ஆயிரம் பிறவி எடுத்தத கூட ஒரு பிறவி காலத்துல, ஒரு பிறவியிலுமே நம்ம கடந்து நீக்கலாம். இந்த பதிவுகள் எல்லாம் நீக்க முடியும். எப்படி அப்படிங்கிறாரு. உலகம் நமக்கு சொர்க்கம், நரகம் எதுவுமே வழங்காதுங்க. எப்படி நம்ம தான் உலகத்த சொர்க்கமாக்கி ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ரியாலிட்டி ஷோல வந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு மாணவர் ஒரு ஊர்ல ஆஸ்பத்திரியே கிடையாது. மருத்துவ வசதியே அந்த ஊர்ல கிடையாது. அப்ப அந்த ஒரு மாணவன் கிட்ட கேட்கறாங்க. அந்த மாணவன் சொல்றான், "நான் ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்" அப்படிங்கிறான். அப்ப அந்த ஷோவ நடத்துறவரு கேட்கிறாரு, "எப்படி அப்பா உனக்கு அது கிடைச்சது?" ஏன்னா எந்த விதமான வசதியுமே கிடையாத ஊருங்கும்போது அந்த பையன் சொல்றான், "எங்களுடைய ஆசிரியர் நான் படிக்கும்போதே 8வது படிக்கும்போதே, "நம்ப ஊருக்கு மருத்துவ வசதி எல்லாம் வேண்டுமென்னா, நீங்க நல்லா படித்து நீட் எல்லாம் எழுத வேண்டும்." அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த பையன் அது கல்ல உள்ள வாங்கி, வாங்கி, வாங்கி 2 முறை நீட் எக்ஸாம்ல தோற்றாலும் திருப்பி எழுதி, இப்பொழுது அந்த பையன் ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கிறார். இதை அவன் சொல்லம்போது, அவனுடைய அம்மா கண்ணிலிருந்து அப்படி ஒரு ஆனந்தம். ஏன்னா 2 பேரும் தான் கலந்துட்டு இருந்தாங்க அதுல. அப்ப அந்த ஷோவ நடத்துறவர் கூறாரு, "உங்களுடைய மகன் இப்பொழுது டாக்டர் என்ன கூறுகிறார்?" என்று கேட்டபோது, அன்னைக்கு வார்த்தை வரவே இல்லை. அப்ப உருவம் வரைக்கும் குறுகி நின்ற உணர்ச்சி நிலையே நர அகமாம். உருவம் என்னும் அரூபம் என்னும் பேரண்டம் அறிந்த நிலையே சொர்க்கமாம். பெருமையுள்ள விண் என்ற அணுவறிந்தேன் விண்ணவனாம். ஆராய்ந்து விண் கடந்து வானறிந்த விவேகியாம் வானவனாம் என்கிறார் மகர்ஷி கவியில. சுத்தவெளி தனது பூரண நிலையிலிருந்து அறிவு, விரைவு என்று 2ஆக பரிணமித்ததில் படிப்படியாக உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த இறைநிலையை இறைநிலை, இறைத்துகள், உயிரினங்கள் என்ற வரிசையில் உயர் சிறப்புகள் தான் ஐயனம் எனப்படும். ஐயம் ஆத்மா பிரம்மம் என்பது இறைநிலையே உயிராக இருக்கின்றது. தொடர்பிறவிகளால் ஆன்மா கலங்கப்பட்டு இருந்தாலும் கூட, கலங்கத்துடன் கூடிய தற்போது உள்ள ஆத்மாவும் பிரம்மமே ஆகும் என்கிறார். எப்பொழுது? அதுவே மனிதனாக அதுவே மனிதனாக நீயுமாக, உன்னிலே அதுவும் அதுனிலே நீயுமாக இரண்டற கலக்கும்போது சிறப்பை உணரும் போதுதான் இல்லையா? அதுதான் தத்துவமசி. மனிதனுக்கு முழுமை பேறு உண்டாகின்றது. இதை குறிப்பிட்ட அந்த இறைநிலையை பார்க்கவே முன் செல்லும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கடுமையான விரத முறைகளோடலாம் இருப்பாங்க. இல்லையா? அதுல தேங்காய்க்குள்ள நெய்ய ஊத்தி, அதுல முன்முடி ஆகினையில பட்டுக்கொண்டே இருக்கும். நடுவுல ஒரு அழுத்தம் துரியம். பின்முடரை பின்முடி பிடரிக் கண்ண தொட்டுக்கொண்டே இருக்கும். வழியாக செல்வார்கள். அப்ப உருவின்றி நின்று உருவம் புனைக்கும். அன்றி நின்று தான் கருவாகும். அரு அன் அன்றி நின்ற மாயப்பிரானே, குரு அன்றி யாருக்கும் கூட ஒண்ணாதே என்கிறார் திருமூலர். ஆசான் தான் உயர்ந்த விளக்கமான பிரம்ம விளக்கத்தை நமக்கு தர முடியும். இறைவனே மனிதனாக மலர்ச்சியான ரகசியம் தான் பிரணவ ரகசியம். சுத்தவெளி வேகத்துடன் சுற்றினால் எலக்ட்ரான், வேகம் குறைய புரோட்டான், இன்னும் வேகம் குறைய நியூட்ரான். இந்த 3 நிலைகளில் இயங்குவதே தோற்றங்களுக்கு ஆதாரம். காற்று இப்ப புயல் அடிக்கும்போது சத்தம் வருது. இப்போது சத்தம் இல்ல. புயல்லாம் இல்ல, சத்தம் இல்ல. ஆனா காற்று இல்லன்னு நம்ம சொல்ல விட முடியுமா? எந்த ஒரு பொருள் வரவேண்டும் என்றாலும் அதற்கு 3 அவசியம் என்கிறார் நமது மகான். உதாரணத்துக்கு மண்குடம் எடுத்துக்கொள்வோம். மண்குடம் செய்ய குயவன், மண், தண்ட சக்கரம் என்கிற அந்த வீல் வேணும். இந்த 3ம் இருந்தால்தான் பானை செய்ய முடியும். இதைத்தான் நமது குரு இருப்பு, இயக்கம், உணர்தல் என்கிறார். இந்த இறைநிலையின் தன்மாற்றத்தை பார்க்கும் பொழுது
ஒவ்வொரு பௌதீகத்திற்குள்ளும் அடக்கம் பெற்ற காந்தம் பஞ்சதன் மாத்திரை பிளஸ் மனமாக வரும்பொழுது காந்தன் மனிதன் மருவி கந்தன் ஆயிற்று. மனதிற்கு உள்ளம் ஆன்மா என பல பெயர்கள் உண்டு. உள் பிளஸ் உள்ளம். அதில் அம் என்பது பிரணவம். ஒவ்வொரு துகளிலும் அடங்கியுள்ள பதிவுகளுக்கு உள்ளம் என்று பெயர். இதை உணர்ந்த ஞானிகள் மகான்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியே உபநிடதுகள் புராணக் கதைகள். அவை அலையாக இருந்த மனமே நிலையாக அறிவாக மெய்ப்பொருளாக இருப்பதை உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் இருப்பு நிலையை அரூபம் என்றும் இயக்க நிலையை உயிர் என்றும் அரூபத்திற்கு என்றும் உயிருக்கு என்றும், அதாவது இறைநிலையின் அறிவே விண்ணாக அதோடு உயிரும் சேரும் போது மனம் என்கின்ற ஜீவகாந்தம். இந்த மூன்றும் சேர்ந்துதான் பிளஸ் பிளஸ் ஓம் பிரணவம் ஓம்காரம் என்றார்கள். எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது நமது உடலில் ஏற்படும் அசைவுகளுக்கு ஏற்ப ரசாயன மாற்றங்களும் செயல்களும் அமையும். ஓம் என்பது மேலும் உயிராற்றலின் மகத்துவத்தை உணர்த்துவதற்கு அறிவதற்கும் ஓசைகளின் உச்சநிலையை உணர்த்துவதற்கு என்ற எழுத்தையும் உடுக்க நிலையை உணர்த்துவதற்கு என்ற எழுத்தையும் ஓம் என்று ஒலித்து எழுதியும் காட்டினார்கள் பெரியோர்கள். காந்தத்தை அறிந்தால் மட்டுமே பதிவுகளை குறைத்து கொள்ளலாம். எண்ணம் சொல் செயல்களை மற்றவர்களுக்கு துன்பம் தராத வகையில் செயல்பட முடியும். ஆம் இறைவனின் தன்மாற்றத்தை விவரிப்பது ஓம். இந்த விளக்கத்தை கூறுவது தவப்பயிற்சி. ஓம் என்பது பிரணவம். மொழிகளில வவ்வல்ஸ் சொல்வோம் இல்லையா, பீஜாட்சரம் உண்டு. அவை ஆ இ உ ஏ ஐ. இதை உச்சரிக்கும் போது விசுக்தியிலிருந்தும், அநாகதத்திலிருந்தும், மணிப்பூரகத்திலும், சுவாதிஷ்டானமும், எனும் போது மூலாதாரமும் இயக்கம் பெறும். மூலாதாரத்திலிருந்து எழுச்சி பெறும் என்பதை வடிவமாக கொண்ட மனித உடலின் பக்கவாட்டில் பார்த்தால் தலை, கழுத்து, முதுகுத்தண்டிற்கு கீழே வந்து மூலாதாரத்தில் சுருண்டு நிற்கும். என்ற மகரத்தில் லயிக்கும் போது கூட வராமல் அமைதியே நீடிப்பதை உணர முடியும். மன அலைச்சல் வேகம் குறைய குறைய மனதின் விரிவு தன்மை கூடுகின்றது. தவ முடிவில் உடல் முழுவதும் உணர்வாக்கி கவனிக்கும் போது சுத்தவெளியின் நுண் அதிர்வை கூட நம்மால் உணர முடியும். இதற்கு சில காட்சிகள் நம்மை சில வார்த்தைகளா வாழ்த்தச் சொல்லும் இல்லையா? அப்படி ஒரு நிகழ்ச்சியோட இதை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். ட்ரெயின்ல டீ விற்பவர்கள் பார்த்திருப்போம். அவர்கள் அங்கும் இங்குமாக நடந்து அந்த டீயை விற்பாங்க. அது மாதிரி ஒருவர் ரொம்ப அசதியில அந்த பயணிகள் சீட்டுல உட்கார்ந்து டீ ட்ரம்ம கீழே வச்சுட்டு அப்படியே அசந்து தூங்கிடுறாரு. அப்ப அந்த பக்கமா அந்த ட்ரெயின்ல வர காவலர் ஒருவர் அதை பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாரு, இந்த டீ ட்ரம்மை எடுத்துட்டு போயிடுறாரு. இவர் முழித்து கொண்டு பார்த்தார், டீ ட்ரம் காணோம். அப்ப பயத்துல இந்த பக்கமா அந்த பக்கம் தேடுறாரு. பார்த்தா அந்த காவலர் என்ன பண்றாரு, இவருடைய டீ எல்லாம் வித்து கொண்டிருக்கிறார். இவர் கேட்கும்போது கூட டீ ட்ரம்ம தரல. விற்று அந்த காசை அந்த தொழிலாளிக்கு கொடுக்கிறார். அந்த டீ விற்பவருக்கு அந்த பணத்தை முழுவதுமாக இவரிடம் அளிக்கிறார். ஒரு உழைப்பாளிக்கு உதவிய அவர் பிரம்மம் தானே. புலன் அளவிலே எல்லை கட்டாமல் ஆனந்தமய அளவிலே அவரது செயல் அமைந்தது. இதுவே அவர் பணியின் பயணிகள் சீட்டில் அமர்ந்தார் என்று அளவில் குறுகி செயல்பட்டால் அது நர பிளஸ் அகம். எல்லை கட்டாமல் செயல்பட்டால் தானே சுவர் பிளஸ் அகம் சொர்க்கம். இதை வள்ளுவர் இருள் நீக்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசர காட்சியவர்க்கு என்கிறார் என்று அதை நாம் நமது வாழ்வில் நடக்கக்கூடிய செயல்முறைகளே நமக்கு சொர்க்கமாகவும் நரகமாகவும் நமக்கு வரும் என்று கூறி நல்லதொரு வாழ்த்துக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.